அமைங்கி போச்சு. இது நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியினுடைய தலைவரான ஃபரூக் அப்துல்லாவும் அவருடைய மகனும் காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லாவும் மட்டும் கிடைத்த தோல்வி அல்ல, காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சியினுடைய பங்காளியான காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து அடைந்திருக்கிற தோல்விதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காஷ்மீருக்கு தனி அந்தஸ்தை கேன்சல் பண்ணி பிஜேபி அரசு எடுத்த முடிவுகளை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு வந்தவங்க தான் இந்த ரெண்டு கட்சியுமே, காங்கிரசும் உமர் அப்துல்லா கட்சியும். எதிர்ப்புகளை கிடைத்த தோல்வி, மக்கள் கொடுத்த தீர்ப்பை தான் இதை பாக்குறாங்க. இதுல ரெண்டுல ஒரு தொகுதி பட்காம் தொகுதி கிட்டத்தட்ட 50 வருஷமா உமர் அப்துல்லா கட்சியினுடைய கைக்குள்ளே இருந்த இடம். அந்த இடத்துல அவங்க அடைஞ்சிருக்கிற தோல்விங்கிறது மிகப்பெரிய ஷாக்கை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உமர் அப்துல்லா சொந்த காசுலயே சோனியா வச்சுக்கிட்டாரு. அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலின் போது, பொது தேர்தலின் போது 2 தொகுதியில போட்டிக்கிட்டாரு. அந்த 2ல இந்த பட்காம் தொகுதியை கையில வச்சுக்கிட்டு 2த்துலயுமே ஜெயிச்சிருந்தாலும் அந்த இன்னொரு தொகுதி தான் கைவிடுவாருன்னு நினைச்சாங்க. மாறாக மக்கள் ரொம்ப எதிர்பார்த்த, நம்ம கூடவே எதிர்பார்த்த அந்த பட்காம் தொகுதியை கைவிட்டுட்டு இன்னொரு தொகுதியை கையில வச்சுக்கிட்டாரு. அதுதான் மக்களுக்கு பெரிய